வீடை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு மாப் தாங்க நம்ம வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஊற்றுறதுக்காக ஒரு பாட்டிலு, கேரண்டி கார்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம மாப்பு 2 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயிட் கலராக இருந்தால் தான் அழுக்கு பட்டால் அப்படியே தெரியும். இதில் கொஞ்சம் க்ரே கலர் கலந்துருக்கிறதுனால கலர் அவ்வளோ அழுக்கு தெரியாது. இப்போ மாப் போடுறதுக்காக ஒரு ஸ்டீல் கம்பி கொடுத்துருக்காங்க. அது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. மாப்பு கிட்ட வெளில எடுத்துடலாங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இந்த கலர் தான் பார்த்து வாங்கினேன். கலர் இப்போ நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா கைப்பிடியோடு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்குது, நல்லா வெயிட் தாங்கும்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணியோடு தூக்கிட்டு போகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் நல்லா ஸ்டீலில் இருக்கிறதுனால அது ரொம்ப நாள் வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸோட பேக் சைடு இதில் வீலிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வேஸ்ட்டு தண்ணி எடுத்து விடுறதுக்கான ஒரு கேப்பும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்பின் பண்ணுறதுக்கு அந்த லாக்கை எடுத்துகிட்டு நம்ம ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் ஸ்பின் ஆகும். அந்த லாக் போட்டிருக்கும் போது ஸ்பின் ஆகாது. இந்த கைப்பிடி இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டு பக்கெட்டை தூக்கிட்டு போக தேவையில்லைங்க. அப்படியே நம்ம இழுத்தோம்னாவே போதும். ஆல்ரெடி வீல் இருக்கிறதுனால சூப்பராகவே நம்ம பக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ப்ராடக்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க.